இந்தியன் ஏர்ஃபோர்ஸில் இருந்து அக்னிவீர் வாயு நான் காம்படன்ட் இன்டேக் 02/2025 நோட்டிஃபிகேஷன் வந்து வெளியிட்டிருக்காங்க. இதோட அப்ளிகேஷன் டேட் எப்போ எண்ட் ஆகுது, என்ன மாதிரி அப்ளை பண்ணணும், நார்மல் போஸ்ட் எப்படி போடணும், அது என்னென்ன டாக்குமெண்ட்ஸ்லாம் தேவைப்படுது, ஆப்லைன் அப்ளிகேஷனை எப்படி நம்ம ஃபில் பண்ணி போஸ்ட்டில் சென்ட் பண்ணுறது, அதோடு சேர்த்து இந்த எக்ஸாமில் செலக்ட் ஆகிறதுக்கான செலெக்ஷன் ப்ரொசீஜர் என்னென்ன அப்படின்றத பற்றி டீட்டெயில்டாக இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த வீடியோ முடிஞ்சதுக்கப்புறம் அன்றைக்கே நீங்கள் அப்ளை பண்ணுற அளவுக்கான தாராளமான நாலேஜ் வந்து இருக்கும் உங்கள்கிட்ட. ஓகே நண்பா, நம்ம வீடியோ ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தாலும், டிஃபென்ஸில் ஜாயின் பண்ண விரும்பினாலும், உங்களோட நண்பர்கள் டிஃபென்ஸில் சேர விரும்பினாலும் அவங்களோட வீடியோவை ஷேர் பண்ணியும் சப்ஸ்கிரைப் பண்ணியும் வச்சுக்கோங்க. இந்திய விமானப்படையிலிருந்து இன்டேக் 02/2025 அதாவது இந்த வருஷத்துக்கான 2வது ஆள் சேர்ப்பை வந்து நடத்த போகிறாங்க. அந்ததுக்கான நோட்டிஃபிகேஷன் வந்து வெளியிட்டிருக்காங்க. இதற்கான லாஸ்ட் டேட்டு 24 பிப்ரவரி 2025. இந்த டேட்டுக்குள்ளே நீங்கள் நார்மல் போஸ்ட் போட்டிருக்கணும். இதில் ஒரு சிக்கல் இருக்குது. என்ன அப்படின்னா 24 பிப்ரவரி 2025க்குள்ளே அந்த இடத்த போஸ்ட் வந்து ரீச் பண்ணியிருக்கணும். அதையும் மறந்துடாதீங்க. இந்த செலெக்ஷனுக்கு அட்டன் பண்ண நினைக்கிற உங்களோட ஏஜ் லிமிட் என்னவா இருக்கணும் அப்படின்னா 03 ஜூலை 2004 இருந்து 03 ஜனவரி 2008 இந்த ஏஜ் கேட்டகரிக்குள்ளே நீங்கள் வர்றீங்க அப்படின்னா தாராளமாக உங்களால் அப்ளை பண்ண முடியும். இதில் எந்த ஒரு ஏஜ் ரிலாக்ஸேஷன் வந்து அவங்க கொடுக்கல. அண்ட் எஜுகேஷ்னல் குவாலிஃபிகேஷன் வந்து 10th இல்லை அப்படின்னா 10th ஈக்குவலான ஏதாவது முடிச்சிருக்கணும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. இதில் அவங்க எடுக்க போகிற போஸ்ட் வந்து 2 போஸ்ட்டுக்கு வந்து ஆள் எடுக்கிறாங்க. ஹாஸ்பிட்டாலிட்டி ஸ்ட்ரீம், ஹவுஸ் கீப்பிங் ஸ்ட்ரீம் அப்படின்னு. முக்கியமாக அன்மேரிடு கேண்டிடேட்டாக இருக்கணும். அண்ட் 21 வயசுக்கு உள்ளே இருக்கிறவங்களா வந்து இருக்கணும். அதையும் ஞாபகம் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு உங்களோட ஹைட்டு 152 இருந்தாலே ஓகே தான். ஜஸ்ட்டு 5 சென்டிமீட்டர் வரைக்கும் எக்ஸ்பேண்ட் ஆகுற மாதிரி வந்து வச்சுக்கோங்க. வெயிட் வந்து ஹைட்டுக்கேற்ற வெயிட் இருக்கணும்னு சொல்கிறாங்க. அதை தவிர உங்களோட பல் வரிசைகள், கண்ணில் எதுவும் கோளாறு இல்லாமல் உங்கள் உடம்பு வந்து ஃபிட்டாக இருக்கிற மாதிரி இருக்கணும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்கிறாங்க. ஓகே, இதற்கான அப்ளிகேஷன் ஃபார்ம் எங்கே கிடைக்கும் அப்படின்னா இந்த ப்ரொசீஜர் டு அப்ளைன்னு வந்து கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா, agnibathvayu.cdac.in இந்த வெப்சைட்டுக்குள்ளே போனீங்க அப்படின்னா அதில் அக்னிவீர் வாயு நான் காம்படன்ட் 02/2025 அப்ளிகேஷன் ஃபார்ம்னே ஒரு தனியாக வந்து லிங்க் வந்து இருக்கும். அதை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக வந்து ஃபார்ம் டவுன்லோட் ஆயிரும். இந்த ஃபார்ம் உங்களுக்கு வேணும் அப்படின்னாலும் நம்மளோட டெலகிராம் சேனல்லையும் நம்மளோட வாட்ஸ்அப் சேனல்லையும் உங்களுக்கு கிடைக்கும். நீங்கள் அந்த நோட்டிஃபிகேஷன் அண்ட் அந்த அப்ளிகேஷன் ஃபார்மையும் டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்கிறேன். நீங்கள் அப்ளை பண்ண போகிற போஸ்ட்டில் 2 அட்ரஸ் என்ன எழுதணும் அப்படின்னா இங்கே பாருங்கள், சூலூர், தஞ்சாவூர், பெங்களூர் இருக்குது பார்த்தீங்களா. நான் வந்து ஒரு எக்ஸாம்பிளுக்கு சூலூர் எடுத்துக்கிறேன். சூலூர் வந்து கோயம்புத்தூர், தமிழ்நாடு. இந்த முழு அட்ரஸையும் வந்து எழுதி வச்சுக்கோங்க. இந்த அட்ரஸை தான் நம்ம அந்த போஸ்ட்டில் மேலே எழுதி அனுப்பிச்சி விட்ற மாதிரி வந்து இருக்கும். இன்னொரு விஷயத்தை நோட் பண்ணிக்கோங்க. இந்த சூலூரில் ரைட் சைடு கார்னரில் பாருங்கள், ஹாஸ்பிட்டாலிட்டி அப்படின்ற இந்த ஒரு போஸ்ட்டு தான் வந்து இருக்குது. அதே மாதிரி இல்லை நீங்கள் ஹவுஸ் கீப்பிங்க்கு அப்ளை பண்ண ஆசைப்பட்றீங்க அப்படின்னா அந்த போஸ்ட் இருக்கிற நியரஸ்ட்டு ஸ்டேட்டு, சப்போஸ் தமிழ்நாட்டிலே வந்து தஞ்சாவூர் இருக்குது, சூலூர் இருக்குது, அதை தவிர்த்து தாம்பரம் இருக்குது. ஓகேங்களா, இதையும் தவிர்த்து நீங்கள் நம்மளோட நியரஸ்ட்டு ஸ்டேட்லான கர்நாடகா, ஆந்திரா அண்டு திருவனந்தபுரத்தில் இருக்கிற பெங்களூரு, செகேந்திராபாத்து, திருவனந்தபுரம் இந்த பிளேசஸ்லாம் உங்களுக்கு விருப்பம் இருந்துச்சு அப்படின்னா தாராளமாக அப்ளை பண்ணலாம். இதை தவிர்த்து இன்னும் நான் வந்து மேலே இல்லை வேறு ஏதாவது ஸ்டேட்டில் போய் ஒர்க் பண்ண கூட ஆசைப்பட்றேன் ப்ரோ அப்படின்னா நீங்கள் தாராளமாக அந்த இதுக்கும் அப்ளை பண்ணலாம். சில டைம் வந்து இந்த நீங்கள் நினச்ச ஹவுஸ் கீப்பிங் போஸ்ட்டு நம்ம தமிழ்நாட்டில் கிடைக்கிறதுக்கு சான்சஸ் கம்மியாக இருக்கும் அப்படின்னு தோணுச்சு அப்படின்னா நீங்கள் தாராளமாக நார்த்தன் ஸ்டேட்டில் கூட அப்ளை பண்ண முடியும். ஓகேங்களா, இப்போ ஜாபை பற்றி கொஞ்சம் வந்து பார்க்கலாம். இதோட ட்ரைனிங் அப்படின்றது அவங்க கொடுக்குற அந்த ஒரு 6 மந்த் இல்லை 4 மந்த்ஸுக்கான ட்ரைனிங் வந்து இருக்கும். லீவ் வந்து 30 days வந்து கொடுப்பாங்க. அதை தவிர்த்து சிக் லீவ் வந்து மெடிக்கல் அட்வைஸ் இருந்துச்சு அப்படின்னா தாராளமாக வந்து உங்களுக்கு கிடைக்கும். அடுத்து சேலரி ஃபஸ்ட் இயர் ஃபுல்லாமே 21,000 வந்து வாங்குவீங்க. செகண்ட் இயர் ஃபுல்லாமே 23,100 வந்து வாங்குவீங்க. தேர்ட் இயரில் வந்து 25,500 வந்து வாங்குவீங்க. ஃபோர்த் இயரில் 28,000 அதாவது 28,000 வந்து வாங்குவீங்க. உங்களுக்கான பேக்கேஜில் ரிமைனிங் அமௌண்ட்டை கவர்மெண்ட் வந்து ஹோல்ட் பண்ணி வச்சுருப்பாங்க. நீங்கள் 4 வருஷம் முடித்ததுக்கப்புறம் அந்த அமௌண்ட்டு உங்களுக்கு டோட்டலாக வந்து கிடைக்கும். நியரஸ்ட்டு 12 lakhக்கு கிட்டத்தட்ட அப்ராக்சிமேட்லி 12 lakhs வந்து உங்களுக்கு கிடைக்கும். இதோட செலெக்ஷன் ப்ரொசீஜரு பேஸ் 1, பேஸ் 2, பேஸ் 3, பேஸ் 4 அப்படின்னு கேட்டகரியாக இருக்குது. பேஸ் 1ல் உங்களுக்கான எக்ஸாம் வந்து நடக்கும். 20 மார்க்குக்கான எக்ஸாம் நடக்கும். அதில் நீங்கள் 10 மார்க் எடுத்தால் பாஸ் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ஃபேஸ் 2ல் உங்களோட ஹைட் அண்ட் வெயிட் செக் பண்ணிவிட்டு உங்களோட ஜஸ்ட்டு செக் பண்ணிவிட்டு உங்களுக்கான ஃபிசிக்கல் வந்து இருக்கும். அதில் நீங்கள் 1.6 கிலோமீட்டர் ரன்னிங்கை
6.5 நிமிடங்களில் வந்து முடிக்கிற மாதிரி இருக்கும். சப்போஸ் நீங்கள் 5000லேருந்து 9000, அதாவது 5லேருந்து 9 அடி இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அடிஷ்னலாக 30 செகண்ட் கொடுப்பேன்னு சொல்லியிருக்காங்க. 9 அடியிலேருந்து 12 அடிக்கு இடைப்பட்ட ஆளாக இருந்தீங்க அப்படின்னா தாராளமாக 120 செகண்ட் வந்து கொடுக்குறதா வந்து சொல்லியிருக்காங்க. அதாவது 2 நிமிஷம் வந்து எக்ஸ்ட்ரா வந்து கொடுக்குறதா வந்து சொல்கிறாங்க. இது வந்து ரன்னிங் வந்து நம்ம நார்மலாக 6 மினிட் 30 செகண்டா, இப்போ நீங்கள் 120 செகண்ட் ஆட் பண்ணுறப்ப 8 மினிட் 30 செகண்ட் வரைக்கும் உங்களோட ரன்னிங் வந்து பண்ணிக்கிற முடியும் அப்படின்றத அவங்க சொல்லியிருக்காங்க. இதை தவிர்த்து 10 சிட்டப்பு, 10 புஷ்அப்பு, 20 ஸ்குவாட்ஸு, இந்த 3ஐயும் நீங்கள் 1 மினிட்குள்ளே கவர் பண்ணணும்னு சொல்கிறாங்க. ஈச் எக்ஸசைஸுக்கு 1 மினிட்டு, ஓகேங்களா. ஓவராலாக சேர்த்து 1 மினிட் கிடையாது. 10 புஷ்அப்பை நீங்கள் 1 மினிட்குள்ளே முடிக்கணும். அதே மாதிரி 20 ஸ்குவாட்ஸை 1 மினிட்டில் முடிக்கணும். அந்த மாதிரி கணக்கு தான், ஓகேங்களா. அதை நினச்சி நீங்கள் ரொம்பலாம் ஃபீல் பண்ணணும்னு அவசியம் இல்லை, தாராளமாக வந்து பாஸ் ஆகிடலாம். அடுத்து ஃபேஸ் 3. இதில் வந்து நீங்கள் என்ன ட்ரேட் சூஸ் பண்ணியிருக்கீங்களோ அதற்கான டெஸ்ட்டை வந்து எடுப்பாங்க. சர்வைவல் நீங்கள் வந்து என்ன மாதிரி வந்து டெஸ்ட் இது பண்ணுறீங்க. சப்போஸ் நீங்கள் எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் ஹாஸ்பிட்டாலிட்டி சூஸ் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா அதில் உங்களுக்கான குக்கிங்கில் நாலேஜ் எப்படி இருக்குது, உங்களோட டேபிள் ப்ரெசன்டேஷனு, ஃபுட்டை எப்படி நீங்கள் ப்ரெசென்ட் பண்ணுறீங்க, அதுக்கடுத்து நீங்கள் சமையலில் வந்து நீங்கள் என்ன மாதிரி ஒர்க் பண்ணுறீங்க, இந்த மாதிரி விஷயங்களை வந்து அவங்க செக் பண்ணுவாங்க. சப்போஸ் நீங்கள் ஹவுஸ் கீப்பிங் செலக்ட் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா உங்களோட க்ளீன்ஷிப் எப்படி இருக்குது, உங்களோட கார்டன் மெயின்டைனிங் எப்படி இருக்குது, இது எல்லாத்தையும் அவங்க செக் பண்ணுவாங்க. பேஸ் 4ல் உங்களுக்கான மெடிக்கல் எக்ஸாம் வந்து நடக்கும். அப்புறம் ஃபைனல் ரிசல்ட்டு உங்களோட ஜாயினிங் வந்து இருக்கும். இப்போ இந்த அப்ளிகேஷன் ஃபார்மை எப்படி ஃபில் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். ரைட் சைடில் இருக்கிறதுல உங்களோட பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோகிராஃபு ரீசெண்ட் 6 மந்த்துக்குள்ளே எடுத்ததாக வந்து இருக்கணும். அதை நீங்கள் ஒட்டிடணும். இந்த பக்கம் ரோல் நம்பரு, ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பரு, இதில் நீங்கள் ஃபில் பண்ணணும் எந்த ஒரு அவசியம் இல்லை. ஸ்ட்ரீம் அப்ளைடு ஃபார்னு இருக்குது பார்த்தீங்களா, அங்கே நீங்கள் ஹாஸ்பிட்டாலிட்டி சூஸ் பண்ணுறீங்களா இல்லை ஹவுஸ் கீப்பிங் சூஸ் பண்ணுறீங்களா அப்படின்றதை எழுதிக்கோங்க. இந்த பக்கம் நேம் ஆஃப் த அப்ளிகண்ட்டில் உங்களோட பேர், ஆதார் நம்பரு, உங்களோட அப்பாவோட பேர், அப்பா என்ன வேலை பார்க்குறாங்க அப்படின்றது, ஃபாதர்ஸ் ப்ரொஃபஷனில், மதர் நேமு, உங்களோட டேட் ஆஃப் பர்த்து, உங்களோட ஏஜு, அடுத்து நேஷ்னாலிட்டி, மேரீடா அன்மேரீடா, உடம்புல டேட்டூ போட்டிருக்கீங்களா இல்லையா அப்படின்றத எழுதிட்டு கீழே உங்களுக்கான அட்ரஸை வந்து எழுதிருங்க. நெக்ஸ்ட்டு பெர்மனண்ட் அட்ரஸ் அப்படின்றது உங்களோட எப்பயுமே இருக்கக்கூடிய ஒரு பிளேஸ் தான். இதுக்கு மேலே கரஸ்பாண்டன்ட் ப்ரூஃப் இருக்குது பார்த்தீங்களா, அந்த அட்ரஸ் ப்ரூஃபு இப்போ நீங்கள் ப்ரெசென்ட்டில் எங்கே இருக்கீங்களோ அதற்கான அட்ரஸ் வந்து இருக்கும். நீங்கள் ரெண்டையுமே ஒரே இடம் அப்படின்னா தாராளமாக 2 இடத்துலையுமே சேம் அட்ரஸை வந்து எழுதிக்கோங்க. நெக்ஸ்ட்டு கீழே எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் வந்து கொடுத்துருக்காங்க. 10th அண்டு 12th டீட்டெயில்ஸ் வந்து கேட்டிருக்காங்க. ஃபஸ்ட்டு காலத்தில் ஸ்டேட் போர்டா இல்லை சென்ட்ரல் போர்டா அப்படின்றத எழுதிட்டு பக்கத்தில் சர்டிஃபிகேட் நம்பர் வந்து கேட்டிருக்காங்க. உங்களோட 10th அண்டு 12th மார்க் ஷீட்டு சர்டிஃபிகேட் நம்பரு ரைட் சைடு கார்னரில் வந்து இருக்கும். அந்த சர்டிஃபிகேட் நம்பரை சான்றிதழ் எண் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. அந்த நம்பரை நீங்கள் இதில் மென்ஷன் பண்ணுற மாதிரி இருக்கும். அப்படியே அதுக்கு கீழே வந்தீங்கன்னா எந்தெந்த லாங்குவேஜ் உங்களுக்கு வாசிக்கவும் தெரியும் எழுதவும் தெரியும்னு வந்து கேட்டிருப்பாங்க. தமிழ் அண்டு இங்கிலீஷு. இதை தவிர்த்து வேறு ஏதாவது லாங்குவேஜ் தெரிஞ்சு அப்படின்னா கமா போட்டு அதையும் நீங்கள் ஃபில் பண்ணிக்கிறலாம். நெக்ஸ்ட்டு இதுக்கு முன்னாடி நீங்கள் வேறு ஏதாவது ஒர்க்கில் வந்து இருந்தீங்க அப்படின்னா அதற்கான டீட்டெயில்ஸ் எழுதுங்க. அதே மாதிரி ப்ரெசண்ட் ஆக்குபேஷனில் நீங்கள் ஏதாவது ஒர்க் வந்து பண்ணிக்கிட்டு இருக்கீங்க இப்போ கரண்ட்டில் அப்படின்னா அந்ததுக்கான டீட்டெயில்ஸ் வந்து எழுத சொல்கிறாங்க. உங்களோட ஃபாதர் டிஃபென்ஸ் ரிலேட்டடாக எந்த ஒரு ஜாபில் இருந்தாலும் அவங்களுக்கான ப்ரூஃப் உங்கள்கிட்ட இருந்துச்சு அப்படின்னா அந்த ப்ரூஃபையும் அட்டாச் பண்ண சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு இப்போ நீங்கள் ஏதாவது ட்ரேடு வந்து செலக்ட் பண்ணியிருப்பீங்க, ஹாஸ்பிட்டாலிட்டி இல்லை அப்படின்னா ஹவுஸ் கீப்பிங். இந்த ட்ரேடில் உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருந்துச்சு அப்படின்னா எத்தனை வருஷம் அப்படின்ற டீட்டெயில் வந்து கேட்டிருக்காங்க. அதில் எழுதிட்டு அந்த ப்ரூஃபையும் நீங்கள் அட்டாச் பண்ணுற மாதிரி வந்து இருக்கும். அப்படியே கீழே லெஃப்ட் சைடில் டேட்டு, ரைட் சைடில் உங்களோட சைனு, அதே மாதிரி கீழே இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருப்பாங்க. அது கீழேயும் டேட்டை எழுதிட்டு ரைட் சைடில் சைன் வந்து போட்டுருங்க. அதற்கு கீழே வந்தீங்க அப்படின்னா உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட்டு அண்டு உங்களோட கேரக்டர் சர்டிஃபிகேட்டு ரீசெண்டாக 6 மாதத்துக்குள்ளே எடுத்ததாக வந்து இருக்கணும். இந்த 3 சர்டிஃபிகேட் இருந்துச்சு அப்படின்னா அந்த இதில் எஸ்ஆர் நோன்னு வந்து கேட்டிருப்பாங்க. 3மே வச்சுருக்கீங்க அப்படின்னா எஸ்னு வந்து டிக் பண்ணிவிட்டு இந்த 3 சர்டிஃபிகேட்டோட காப்பியும் நீங்கள் அட்டாச் பண்ணுற மாதிரி இருக்கும். நெக்ஸ்ட்டு நீங்கள் 18 வயசுக்கு கீழே இருக்கிறவங்களா இருந்தீங்க அப்படின்னா இப்போ நான் காட்டுற இந்த ஃபார்மில் ஃபஸ்ட்டு உங்கள் ஃபாதரோட நேமு, அதற்கு கீழே இருக்கிற காலமில் உங்களோட பேர் எழுதி சைன் ஆஃப் கேண்டிடேட் இருக்குது பார்த்தீங்களா, லெஃப்ட் சைடில் உங்களோட சைனு, ரைட் சைடில் உங்கள் ஃபாதரோட சைன் வந்து இருக்கணும். சப்போஸ் நீங்கள் அபோவ் 18 இயர்ஸாக இருந்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல உங்களோட பேரே நீங்கள் எழுதிட்டு கீழே டேட் அண்டு சிக்னேச்சர் ஆஃப் கேண்டிடேட்டில் உங்களோட சைன் போட்டு இந்த ஃபார்மை அப்ளிகேஷன் ஃபார்முக்கு பின்னாடி வச்சு பின் பண்ணுற மாதிரி வந்திருக்கும். அதோடு சேர்த்து ஆதார் கார்டு, உங்களோட எஜுகேஷனல் சர்டிஃபிகேட்டு, எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட்டு, இல்லை உங்கள் ஃபாதர் வந்து டிஃபென்ஸில் இருந்தாங்க அப்படின்னா அதற்கான சர்டிஃபிகேட்டு, டொமிசியல் சர்டிஃபிகேட்டு, ரீசன்ட் பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ 2, அடுத்து ஃபைனலாக
ரூ. 10 ஸ்டாம்ப் வந்து போஸ்டல் கவர் மேலே ஒட்டி அனுப்புகிற மாதிரி வந்து இருக்கும், ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த ஃபைனலான சர்டிஃபிகேட் இருக்குது பார்த்தீங்களா, சர்டிஃபிகேட் பை சீஃப் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஆஃபீஸர், சீனியர் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஆஃபீஸர், ஆப்ஷனல். இதை பற்றி நீங்கள் எந்த ஒரு டென்ஷன் தேவையில்லை, அதை நீங்கள் அப்ளை பண்ண வேணாம். ஃபைனலாக இந்த அட்மிட் கார்டு வந்து உங்களுக்கு வீட்டுக்கு வரும். இங்கே ரைட் சைடில் உங்களோட ஃபோட்டோ, லெஃப்ட் சைடில் ஸ்ட்ரீம் அப்ளைடு ஃபார் ஹவுஸ் கீப்பிங்காக இல்லை ஹாஸ்பிட்டாலிட்டியாக அதை ஃபில் பண்ணிவிட்டு உங்களோட நேமு, ஆதார் கார்டு நம்பரு, ஃபாதர் நேமு, மதர் நேமு, உங்களோட அட்ரஸ்ஸு, ஃபைனலாக பின்கோடு வரைக்கும் ஃபில் பண்ணிடுங்க. அதற்கு கீழே அவங்க வந்து ஃபில் பண்ணிக்கிடுவாங்க. அவங்களோட ஸ்டாம்ப் வச்சு அவங்க சைன் போட்டு இந்த அட்மிட் கார்டை நம்மளோட வீட்டுக்கு வந்து சென்ட் பண்ணுவாங்க போஸ்டலில். நெக்ஸ்ட்டு அவங்க என்றைக்கு அனுப்பிச்சி விட்றாங்களோ அதோட டேட்டை பார்த்து நம்ம வந்து செலெக்ஷன் வந்து நெக்ஸ்ட்டு போகிற மாதிரி வந்திருக்கும். ஓகேங்களா, இவ்வளோ தான் நண்பா. இதை தவிர்த்து உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா தாராளமாக நம்மளோட யூடியூப் சேனலில் கமெண்ட் பண்ணலாம். முடிஞ்ச வரைக்கும் இந்த வீடியோவை வேகமாக வந்து ஷேர் பண்ணிக்கோங்க. அப்போ தான் உங்களோட நண்பர்கள் வேகமாக அப்ளை பண்ண முடியும். நன்றி.